வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, இண்டெக்ஸோட ஓப்பன் என்ன, நம்மளுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் எந்த மாதிரி இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆச்சு, எப்படி நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் மார்க்கெட் ப்ரொஃபைல், அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலில் வச்சு இன்ட்ராடே எப்படி பண்ணுறது, மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் அதுக்குன்னே மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குனே ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன், அதாவது ஆப்ஷனுக்குன்னு சொல்லிவிட்டு அதில் அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அட்வான்ஸ் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வச்சு நம்ம எப்படி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம், ஒரு சின்ன ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங், அதாவது என்னோட நிஃப்டினுடைய ஸ்பாட்டோட ஓப்பனிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 323 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங். ஓகே, நம்ம எடுக்கிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,300 கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம். இந்த ரெண்டு ப்ரீமியத்தோட ஓப்பன் எங்கே இருக்குது, ஓப்பனுக்கு மேலே இருக்குதா, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கா, எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதான் இன்றைக்குள்ள ஓப்பனிங். ஓகே, காலில் மார்னிங் கேண்டில் 9:15. இது ப்ரீவியஸ் க்ளோசிங், இது ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இந்த கால் ப்ரீமியம் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ஓப்பன், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்குது, ஓப்பனுக்கும் கீழே இருக்குது. ஓகே, மார்க்கெட் மேலே வரல, நம்ம ஓப்பனுக்கு மேலே போனால் தான் நம்ம கால் சைடில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம புட் சைடில் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேலே வரல. ஸோ மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, காலையில் மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 9:30 மணி, அதாவது 1/4 மணி நேரம் கழித்து தான் மார்க்கெட் நம்ம செக் பண்ணுவோம். 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே தான் இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்குது கால் ப்ரீமியம். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது புட் ப்ரீமியம். புட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 24,300 புட் ஆப்ஷன், புட் ப்ரீமியம். புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பனுக்கு மேலே, ஓகே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே. இதோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபா, ப்ரீவியஸ் க்ளோஸ் 101 ரூபா 75 101 ரூபா அந்த ரேஞ்சில் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டுக்கும் மேலே தான் காலையில் மார்னிங் கேண்டில் நமக்கு ஒரு பாசிட்டிவான இதை கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன். மார்க்கெட், அதாவது ஸ்பாட்டும் டவுன் ஆகிற மாதிரி, புட்டு மேலே போகிற மாதிரி நமக்கான ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்ம 1/4 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம மார்க்கெட் வாட்ச் பண்ணுறோம். 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது என்னென்னா ஒரு இன்வெர்டர் ஹேமர் மாதிரி, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் இன்வெர்டர் கேமரா மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எந்த கேண்டில் க்ளோசிங் ஆகுதோ அந்த கேண்டில் க்ளோசிங் முடிஞ்ச உடனே என்ட்ரி ஆகிறோம். ஓகேவா, நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. எப்போவும் நம்ம சொல்கிறது அந்த கேண்டில், இப்போ இந்த கேண்டில் தான் நமக்கு, இது ரெட் கலர் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா இந்த கேண்டில், அதாவது 9:35 கேண்டில். இந்த 9:35 கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி ஆகுது. என்ன என்ட்ரி கிடைக்குன்னா, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே. ஆப்ஷனுடைய ப்ரீமியம் 24,300 அப்படிங்கிற ப்ரீமியம், புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இருக்குது இல்லையா, ப்ரீமியத்தினுடைய ஓப்பன் லைனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஒரு கேண்டில் நம்ம க்ளோசிங் கொடுக்கு. இந்த கேண்டில் டைமிங் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ லாஸ்ட்டு செகண்ட் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் க்ளோசிங் கொடுக்கும்போது டக்குன்னு அந்த அப்படியே மார்க்கெட் ஆர்டரோ இல்லைனா ஒரு ஃபிக்ஸட் ஆர்டரோ, நீங்கள் ஏதோ ஒரு ஆர்டரை மைண்டில் வச்சுட்டு ஏதாவது என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை வச்சு நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணணும். இந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ், நம்ம எந்த கேண்டில் என்ட்ரி ஆகிறோமோ அந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ். எப்போவுமே என்னென்னா ஓப்பன் லைனும் க்ளோசிங் லைன், ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் நான் இது நிறைய வீடியோக்குள்ளே சொல்லலை, இது நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா ஓப்பன் லைன், ப்ரீவியஸ் க்ளோசிங், இந்த ரெண்டுமே ரொம்ப பக்கத்தில், ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் கொடுக்கும். அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தா எனக்கு தெரியும், சில நேரங்களில் அந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட். இந்த ஓப்பன் லைனும் க்ளோசிங், ப்ரீவியஸ் க்ளோஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நம்ம என்ட்ரி ஆகிட்டு அப்படி இந்த கேண்டில்லே நம்ம எக்ஸிட் ஆகிறோம். அடுத்த கேண்டில் நமக்கு என்ன ஹை போகுதோ அந்த ஹையில் நமக்கான ப்ராஃபிட் என்ன கிடைக்கி. இப்போ எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா அந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு 104 ரூபா. இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் 104 ரூபா.
ரூ. 104 அப்படிங்கும்போது நம்ம அந்த அந்த கேண்டிலில் அப்படியே நம்ம என்ட்ரி ஆகிறோம். இதோட க்ளோசிங் ப்ரைஸில் என்ட்ரி ஆனால் கூட இதோட ஹை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூ. 130 ஹை போயிருக்கு நமக்கு. ஓகே, இந்த கேண்டிலோட ஹை வந்து ரூ. 130 போயிருக்கு நமக்கு. நம்ம அவ்வளோ ப்ரைஸ் ரூ. 104 என்ட்ரி ஆகிறோம். ரூ. 130 வரைக்கும் வெயிட் பண்ணுவோமானா 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஆனால் வந்து சில நேரம் ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு ஒரு 10 பாயிண்ட் போதும் 15 பாயிண்ட் போதும் அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். எப்போவும் நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி பழகணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு டக்குன்னு ரிட்டர்ன் ஆகும். நமக்கான ப்ராஃபிட் சின்ன ப்ராஃபிட் ஒரு என்ட்ரி கிடைக்கு. ஓப்பனை வச்சு ஓப்பனுக்கு மேலே பாசிட்டிவான க்ளோசிங் கொடுக்கு நம்ம ஒரு கேண்டில் அப்படின்னா அந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகி அப்படியே நம்ம அடுத்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு 10 பாயிண்டில் 15 பாயிண்டில் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுறது தான் எப்போவுமே நமக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, இதுதான் இன்றைக்கான ஓப்பன் ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் எடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை அமைக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.